தென்சென்னை தொகுதியிலும் மதுரவாயல் தொகுதியிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் வெற்றி பெற போவதை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்ற, அதற்காக கடுமையான உழைப்பை தந்திருக்கின்ற பாகம் ஓவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும். இன்றைய தினம் நாம் நெல்கதிர் நன்றாக விளைந்திருக்கின்றது. அதனை கட்டி அறுவடை செய்து கொண்டு வர வேண்டிய நேரம். அந்த களத்திலே நீங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும், எந்த வகையிலே வாக்குகளை நாம் கவனமாக அந்தந்த பெட்டிகளிலே ஒட்டப்பட்டிருக்கின்ற அந்த எண்களை எல்லாம் சரிபார்த்து அந்த பணியிலே ஈடுபட வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு விளக்கிச் சொல்வதற்கு இங்கே நம்முடைய கழக வழக்கறிஞர் அவர்கள் வந்திருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பாக இரவு பகல் பாராமல் உழைத்திட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருடைய வியர்வை துளிகள்தான் டெல்லிக்கு செல்லுகின்ற படிக்கட்டுகள் என்பதை ஒருபொழுதும் நாங்கள் மறந்துவிட மாட்டோம். அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றியுடன், நமக்கான களம் இன்னும் முடிந்து விடவில்லை. வருகின்ற 4ஆம் தேதி வரை நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். நம்முடைய அந்த நிறைவு கட்ட பணிகளை நாம் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிலரங்கம். அந்த வகையிலே நாம் அவருடைய அந்த அறிவுரைகளை கேட்டு பயன்பெறுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து நிறைவு பெறுகின்றேன். நன்றி. தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணி என்று சொன்னால் நாங்கள் முன்னோடியாக இருப்போம் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் ஆரம்பத்திலே ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. முதலிலே ஒரு மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று இந்தியாவே இன்றைய எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த செய்தியை அங்கீகாரத்தோடு பெறப்போகின்ற நாளாக வருகின்ற 4ஆம் தேதி இருக்கின்ற காரணத்தினால் அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையத்திலே நீங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே தெளிவாக உங்களுக்கு அறிவுரைகளை வழங்கி எடுத்துரைக்க இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இங்கே நம்முடைய மாவட்ட செயலாளர் அருமை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு எங்கள் மாவட்ட கழகத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். காரணம், இந்த இயக்கம் எவ்வளவு தலைமுறைகள் தாண்டி நின்றாலும் கொள்கை மாறாமல் கொள்கை உறுதியோடு அந்தந்த கால விஞ்ஞான வளர்ச்சிக்கேற்ப தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றி காட்டியிருக்கின்ற ஒரே இயக்கம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்வுகளை தேர்தல் களத்தில் தேர்தல் என்னும் இடத்திலே எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்று சொல்ல இருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று, எனக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த வெற்றி செய்தி முதலிலே உங்கள் செவிகளில் தான் வரும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட வாய்ப்பினை பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.